கைஸ், என்னடா கூண்டுக்குள்ள இருக்குன்னு பாக்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம். அது ஒண்ணும் இல்லைங்க, காலைல எந்திரிச்சோடனே என் அப்பாவுக்கு ஒரு 2000 மாதிரி வெளில போட்டேன். அவனோட ஹெட்ஃபோன்ஸையும் ரூமோட வாஷ் பேஷனை கட்டிச்சு குதறிட்டேன். அப்புறம் ரூம் ஃபுல்லா சுத்தி ரூமை நாஸ்தி பண்ணிட்டு இருந்தேன். டாண்டா டாடி கூண்டுக்குள்ள போனி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு மாறினவன் நான் குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டு பிஸ்கட் கொடுக்குறேன். ஆனா எனக்கு சர்க்கஸ்ல சிங்கம் ஸ்டூல் மேல ஏறி நிக்கிற மாதிரி நில்லுன்னாங்க. ஒரு வேலை சோத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் குளிக்க விட்டுறேன்னு எனக்கு கூப்பிட்டாங்க. இங்க பாருங்களேன், பெத்தவ கூட என்னை இப்படி பார்த்துக்கிட்டது இல்லைங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அடுத்த ஜென்மத்துல நீ நாய பிறந்து நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தம்பி வாடா நம்ம வெளியே போலாம்னா, அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த நாய் வெளியே எட்டி எட்டி பார்த்துச்சுங்க கீழ் பூஷண. அது ஒண்ணு இல்லைங்க, இந்த நாயினை வளர்க்கறது ஹவுஸ் ஓனருக்கே தெரியாதுங்க. என்னைக்கு அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு 2 நாயும் வெளியே அனுப்புவாருன்னு தெரியலங்க. அவருக்கு தெரியாம ஒரு விலை கீழே கூட்டு வந்தாங்க. இன்னைக்கும் கஞ்சூஸ் கேப் போடாம ராப்பிடோ போட்டாங்க. சாப்பிடலாம் போறோம், நல்ல கடையை அனுப்பாட்டும் நானும் என்ஜாய் பண்ணி போனா ஒரு கடை முன்னாடி வந்து நான் பாருங்க, நான் ஷாக் ஆயிட்டேன். பார்த்தா அது ஹோட்டல் இல்லைங்க, ஹாஸ்பிட்டல். உள்ள வரமாட்டேன் நான் சொல்ல என்ன உள்ள பிடிச்சவன் தரல. அப்புறம் டாக்டர் வாழைப்பழம் மாதிரி பேசி ஊசி எடுத்து குத்த நான் கத்த. இதெல்லாம் பரவாயில்லங்க. அந்த டாக்டர் கடைசியில கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி, பெட்ரோன் பேர் வச்சிருக்கேன் நீ என்ன சூர்யாவானு. பேர் வச்ச இந்த நாயை விட்டுட்டு எல்லாரும் என்னை கலாய்க்கிறானுங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. மறுபடியும் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோங்க. அப்புறம் டயர்ல டாடி முடி கொடுத்து வாங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.